எங்கள் கோயில்பட்டியை பற்றி பார்ட் 2 வீடியோ இது. இந்த வீடியோ நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா ஓல்ட் இஸ் கோல்டு. என்னோட ஓல்டில் 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி எப்படிலாம் அந்த கோயில்பட்டியில் இருந்துச்சோ அதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதில் முதல் விஷயம் ஃபுட்டு தாங்க. ஏன்னா நான் சின்ன வயசுல சாப்பிட்ட கடை. அந்த கடையோட பேர் என்னன்னா பெருசாமி ஹோட்டல். அங்கே வந்து புரோட்டாவும் மஞ்சள் சிக்கன் சாப்பிட்டோம்னா வேற லெவலில் இருக்கும். இப்போ அந்த கடையே கோயில்பட்டியில் இல்லை. அது என்னாச்சுன்னு தெரியல. வாங்க இப்போ ரெண்டாவது விஷயம் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளை பொறுத்த வந்து விளையாட்டு தாங்க. அது பார்த்தீங்கன்னா நம்ம ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி இருந்துச்சு. வாரம் இங்கே வந்துடும் கரெக்டாக விளாட்றதுக்கு. ஆஞ்சநேயர் பார்க் இருந்துச்சு. அது இப்போ என்னாச்சுன்னு தெரியலங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குரங்கெல்லாம் இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா 2007, 2008 அந்த ஸ்டேஜில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது யாருக்காச்சும் நான் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிருங்க. வாங்க இப்போ அடுத்ததுக்கு போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கதிரசம் தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே மொத்தமாக வருவோம். இங்கே உட்காந்து புளியாரை சாப்பிடுவோம். புளியாரை துவையல் எல்லாமே வீட்டு பக்கத்துலேருந்து லைன் அங்கே நிறைய பேர் உண்டு. ஒரு 20-30 பேர் கிட்ட நிறைய பேர் வருவோம். செம்மையாக இருக்கும். அப்போலாம் எல்லாருமே ஒன்றா உட்காந்து வேறு லெவலில் இருக்கும். இப்போலாம் அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா அப்போலாம் மேலே கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர்கிட்ட மேலே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு 150 பேர் எப்பவுமே இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ அந்த அளவுக்குலாம் இல்லை. ஸோ அவங்க பார்த்து பார்க்கலாம். வரண்டாங்க நம்ம செண்பகவல்லி கோயிலுங்க. அப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கோபுரம் தான் இருந்துச்சு. அது பக்கத்துலேயே அந்த ஐயருட்டு அந்த செடி அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அப்போல்லாம் நான் சின்ன வயசுல அங்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்துருக்கேன். சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சித்திரை தீர்த்தம். அப்போல்லாம் உள்ளே வர்றதுக்கு போகிறதுக்கு இடைஞ்சல் அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் வந்து ஜூஸ் அதிகமாக கொடுப்பாங்க. அப்போலாம் காலைல அங்கே இங்கிட்டு போகும்போது சூப்பராக இருக்கும். அப்போல்லாம் தீர்த்தம். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்குது கோயில்பட்டில்? வேறு என்னன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி ஃபேமஸ்னா உங்கள் சீல் ப்ரோ. நான் பிறந்தது இந்த ஊரில் தான், கோயில்பட்டில் தாங்க. ஸோ என்னை மாதிரி வேறு யாராச்சும் கோயில்பட்டில் பிறந்தீங்கன்னா நம்ம ஐடியா மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் வெளியூர்லேருந்து நம்ம ஊருக்கு வந்தவங்களும் நம்ம ஐடியா சேர்த்து ஃபாலோ பண்ணிட்டு போயிருங்க. ஓகேவா? பை.